ஸ்பெஷல் கிச்சனில் ஆந்திரா மாடலில் பொரிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 3/4 கிலோ அரிசி எடுத்துக்கிறேன். பிரியாணி அரிசி நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். நல்லா 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி 1/2 hour ஊற வச்சிடலாம். அரிசி ஊறட்டும். 1/2 கிலோ சிக்கனை எடுத்து சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் நம்ம பொரிச்சு தான் பிரியாணி செய்ய போகிறோம். புளிப்பு இல்லாத தயிர் ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கட்டி தயிராக தான் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு பவுட்ரு போடுறேன். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. லெமன் ஜூஸு ஒரு 1/2 பழம் போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடல மாவு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடல மாவு எதுக்கு போடுறோன்னா இந்த மசாலாலாம் வந்து சிக்கனில் அப்போ தான் நல்லா பிடிக்கும். சிக்கனில் நம்ம மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/2 hour ஊறட்டும். சிக்கன் 1/2 hour ஊறிச்சு. சிக்கனை பொரிக்கிறதுக்காக அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கிறேன். எண்ணெய் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிச்சு. இப்போ நம்ம சிக்கனை போட்டு பொரிச்சிக்கலாம். ஒரு 50% பொரிச்சா போதும். ஏன்னா நம்ம பிரியாணியில் தான் போட போகிறோம். மீதி பிரியாணியில் வெந்துடும். நம்ம சிக்கன்லாம் திருப்பி போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா 50% பொரிஞ்சிச்சு. நம்ம இப்போ எண்ணெய் எடுத்துக்கலாம். ஆந்திரா சைடில் பொரிச்ச சிக்கன் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுட்டேன். ஒரு 4 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெயை நம்ம பிரியாணிக்கு ஊற்றிக்கலாம். ஒரு 100 மில்லி நம்ம பொரிச்ச எண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக. 1/4 கிலோ பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டா மாறட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர்ல மாறணும். நல்லா மொரன்னு இருக்கணும் வெங்காயம். 1/2 கிலோ தக்காளி, 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை 3 போட்டுக்கலாம். ஏலக்காய் 3, அன்னாச்சி பூ 2, பட்டை 4, கிராம்பு 5, ஒரு கைப்பிடி கல்பாசி. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கைப்பிடி புதினா போட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்க கூடாது. தக்காளி பச்சையா தான் இருக்கணும். ஒரு 50 மில்லி தயிர் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். லெமன் அரை பழம் ஜூஸ் போட்டுக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போட்டோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. தக்காளி கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கணும், ரொம்ப வதக்கிடாதீங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் 3 போட்டுக்கிறோம். நீங்கள் காரம் பார்த்துன்னு போட்டுங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி. பிரியாணிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுடலாம். நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பிரியாணிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிண்ணத்தில் நான் 2 கிண்ணம் அரிசி ஏற்ற தலை வெட்டி 4 கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கலாம். 1க்கு 2 தண்ணி ஊற்றணும். 4 கிண்ணம் தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். அதுக்கு பிற்பாடு நம்ம அரிசி போட்டுக்கலாம். சும்மாலாம் நான் மூடி வச்சுக்கிறேன், வெயிட் கீட் போடல, சும்மா மூடி வச்சுக்கிறேன். தண்ணி கொதி வரட்டும். தண்ணி கொதி வந்துச்சு. இந்த டைம்ல உப்பு காரம்லாம் திட்டமாகுதான்னு பாத்துங்க. எனக்கு உப்பு கம்மியா இருந்தது, நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். தண்ணி கொதி வந்துட்ட பிறகுதான் அரிசி போடணும். அரிசி வந்து 1/2 அன் ஹவர் ஊற வச்சு வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். அரிசி போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குக்கர் மூடி போட்டு நம்ம மூடிடலாம். நான் வெயிட் போடல, தண்ணி கொஞ்சம் கம்மியான பிறகு நம்ம வெயிட் போட்டுக்கலாம். நான் லைட்டா தான் மூடி வச்சுக்கிறேன். தண்ணி எல்லாம் வத்திடுச்சு. அரிசி வந்து 3/4 பங்கு வெந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நெய் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். வெயிட் போட்டுடலாம். 2 விசில் வரட்டும். பிரியாணி வந்து நம்ம 2 விசில் வரட்டோம்னா தீ கம்மி பண்ணி வச்சிருந்தோம். இப்போ அடுப்பு நிறுத்தியாச்சு. வெயிட் இறங்கிடுச்சு. 2 விசில் வந்தோன்னே திறந்து பார்த்துடலாம். சாதம் நல்லா வெந்துடுச்சு. நல்லா சூப்பரா எவ்வளவு நல்லா பொல பொலன்னு இருக்கு பாருங்க. சூப்பரா வந்துடுச்சு பாருங்க. தக்காளி ரொம்ப செவரக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, இது தக்காளி மேல அப்படியே தெரியணும். ரெடி ஆகி போச்சு. கவி ஸ்பெஷல் கிச்சனில் நம்ம இன்னைக்கு ஆந்திரா சைடில் பொரிச்ச சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணோம். ரெடி ஆகி போச்சு. சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஆந்திரா சைடில் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ்ஸு. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்படி செஞ்சேன்னா அந்தமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா